அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்று வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான துவாவை நாம் பார்க்க இருக்கிறோம். அபூதாவூத் மற்றும் திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஹஸரத் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் இந்த துவாவை ஓதிக்கொள்வார்கள். இந்த துவாவை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக أن أضله أو أضله أو أزله أو أزله أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. اللهم إني أعوذ بك أن أضل أو أضل أو أزل أو أزل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. اللهم إني أعوذ بك أن أضل أو أضل أو أزل أو أزل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. இதனுடைய அர்த்தத்தை பாருங்க, அற்புதமான அர்த்தம் கொண்டது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க. எதிலிருந்து? அதில்ல அவ் உதல்ல, நான் வழிதவறுவதை விட்டும் அல்லது என்னை வழிதவர செய்யப்படுவதை விட்டும். வீட்டிலிருந்து வெளியே போன பின்னாடி ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில தவறான நட்புகள் வாழ்க்கையே மாற்றி போட்டுரும். நானும் வழிதவறிடக்கூடாது அல்லது என்னை வழிதவர செய்யும்படியான சூழ்நிலைகளோ நபர்களோ அங்கே அமைந்து விடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்துகிறா அல்லாஹ். அடுத்து கேட்குறாரு, அவ் அசில்ல அவ் உசல்ல, நான் சருகுவதை விட்டும் அல்லது என்னை சருகச் செய்யப்படுவதை விட்டும். அவர் ஒரு விஷயத்தில் சறுக்கிடுறாரு, அவருடைய வாழ்க்கையில் இதுதான் கோட்பாடு, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு போயிட்டு இருக்கிறாரு. அதில் சருக செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நடுவில் வந்துடுச்சு, அல்லது அவரை சருக செய்யப்படுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் தீட்டப்படுது, அவரை மாட்ட வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் தீட்டப்படுது. இந்த மாதிரி திட்டங்கள் இதிலிருந்து நான் பாதுகாத்துறான்ல. அவ் அதுலிம அவ் உதுலம, யாழ்ல நான் யாருக்கும் அநீதி இழைப்பதை விட்டும். அதுலிமன்னு சொன்னால் நான் அநீதி இழைக்கிறத விட்டும், அவ் உதுலம அல்லது எனக்கு அநீதி இழைக்கப்படுவதை விட்டும். நானும் யாருக்கும் அநீதி இழைச்சிடக்கூடாது, என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவ் உதுலம, நான் யாருக்கும் செய்ய மாட்டேன், வேற யாராவது எனக்கு அநீதி இழைச்சிறது. ஒரு வேலைக்காக வேண்டி போயிருக்கிறோம், அங்கே சம்மந்தமே இல்லாத யாராவது ஒரு நபர் வந்து நம்முடைய வேலையை கெடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி நபர்கள், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கும் யாரும் அநீதி இழைக்கக்கூடாது, நானும் யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. ஈஸியாக அவ் அஜுஹல அவ் யுஜுஹல அலைய, நான் முட்டாளாகுவதை விட்டும் அல்லது என்னை முட்டாள் ஆக்கப்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுறேன்டால். இது எல்லாத்திட்டிருந்தும் அல்லாட்ட பாதுகாவல் தேடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி போகிற இடத்துல இந்த பொருளே 300 தான், பாய் நம்மளே முன்னாடியே சொல்லிட்டோம், பாய் 500 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது என்ன ஆயிரும்? நம்மளா முட்டாளாகிறது. அதோடைய விலையை அவர்கிட்ட கேட்டாலே 300 தான் சொல்லுவார். அப்படி இல்லாமல் முட்டாள் ஆக்கப்படுறது, அங்கே போகிற இடத்துல அவர் விலையே எம்ஆர்பியே 300 ரூபா தான் இருக்கும். அவர் நம்மளை பார்ப்பார், இவர் விலையை பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு 500 ரூபா சொல்கிறாரு உதாரணத்துக்கு. அப்போ அந்த மாதிரி இருந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம முட்டாள் ஆக்கப்படுறது. அப்போ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நானும் முட்டாளாகக்கூடாது, என்னை முட்டாளாக்கப்படக்கூடிய எந்த நபர்களையும் நான் சந்திக்கக்கூடாது. அல்ல என்னை பாதுகாத்துறா அல்ல. அற்புதமான துவா. இந்த துவாவை கேட்டுக்கொண்டு வெளியே சென்றால் இந்த துவாவினுடைய அர்த்தத்தை பார்த்தா தங்களுக்கே தெரியும். அவர் அநீதி இழைக்கப்பட மாட்டார், அவர் முட்டாள் ஆக்கப்பட மாட்டார், அவர் வழிதவர மாட்டார், அவர் சருக மாட்டார், இதையெல்லாம் செய்யப்படவும் மாட்டார், அவரை யாரும் இதிலெல்லாம் விழ வைக்கவும் முடியாது. அப்போ அப்படி ஒரு அற்புதமான துவா இந்த துவா. ஒவ்வொருவரும் ஞாபகம் செய்து கொள்ளுங்க, தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை ஞாபகம் செஞ்சு கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா நான் பல தடவை தங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம 1000 தடவை ஓதுவோம், 500 தடவை ஓதுவோம், லட்சக்கணக்கான தடவை ஓதுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ் 3 முறை ஓதுங்கம்பாங்க, ரசூலுல்லாஹ் 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கம்பாங்க. அதனுடைய அற்புதமே வேறு. அதனுடைய எல்லா விதமான பயன்களையும் இந்த லட்சங்களை விட, இந்த கோடிகளை விட, நம்ம வாழ்நாள் இபாதத்துகளை விட ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னத்து மேலானது. அதனுடைய அற்புதமே வேறு. இப்போ சுன்னத்துகளை தேடி தேடி கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் செஞ்சோம்னு சொன்னால் அதனால் இஸ்லாத்துக்கு பயன் இல்லை, அதனால் நமக்கு பயன். நம்ம பாதுகாப்பாக இருப்போம், நம்ம குடும்பத்தார்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, நம்ம குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும், வேலைகள் பாதுகாப்பாக நடக்கும், மன உளைச்சல் எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரலாம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய இந்த துவாவை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. இந்த வீடியோவினுடைய இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்களை இன்ஷா அல்லாஹ் நான் என் ஸ்க்ரீனில் பின் செய்கிறேன். அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அதையும் தங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் வரை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு: ஹிஃப்லு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள்: அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஹிஃப்லு மாணவர்கள் குறைந்தது 12 வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள்: குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தது 15 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: நமது மதரசாவில் ஹிஃப்லு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. 5 வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள், துஆக்கள், சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது. சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவுச் செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரரின் சம்பளம், தண்ணீர் செலவு, மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது. மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்.